தந்தி தொலைக்காட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில் பல முக்கிய விஷயங்கள் பற்றி கூறியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணிக்கு வரக்கூடிய பிரம்மாண்ட கட்சி எது அப்படின்றதுல தொடங்கி தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு காலம் கனிந்து நல்லது நடக்கும் என எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கும் விடை சொல்லியிருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் சொன்னது என்ன கேட்கலாம். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார்? நீங்கள் யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்லேனே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். காலம் கணிந்து நன்மை நடக்குமா? வரும்னு எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க சார். அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம். அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு அது சரியாக இருக்காது. வந்தால் வலிமையாக இருக்கும்ங்கிறது இருக்கு. அதுதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திராவிட முன்னேற்றம், மக்கள் உருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது. இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? அது இறைவன் தான் முடியும். நாம் தமிழர் அதான் சார், எல்லாமே எங்களை பொறுத்தவரை நான் இறைவனை நம்புகின்றவன். நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார்? நீங்கள் யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்லேனே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். காலம் கணிந்து நன்மை நடக்குமா? வரும்னு எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க சார். அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம். அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு அது சரியாக இருக்காது. வந்தால் வலிமையாக இருக்கும்ங்கிறது இருக்கு. அதுதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திராவிட முன்னேற்றம், மக்கள் உருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது. இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? அது இறைவன் தான் முடியும். நாம் தமிழர் அதான் சார், எல்லாமே எங்களை பொறுத்தவரை நான் இறைவனை நம்புகின்றவன். நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார்? நீங்கள் யூகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்லேனே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். காலம் கணிந்து நன்மை நடக்குமா? வரும்னு எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க சார். அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம். அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு அது சரியாக இருக்காது. வந்தால் வலிமையாக இருக்கும்ங்கிறது இருக்கு. அதுதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திராவிட முன்னேற்றம், மக்கள் உருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது. இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? அது இறைவன் தான் முடியும். நாம் தமிழர் அதான் சார், எல்லாமே எங்களை பொறுத்தவரை நான் இறைவனை நம்புகின்றவன். நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். தாவேக்க அதிமுக கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு காலம் கனிந்து நல்லது நடக்கும் என எதிர்பார்க்கிறோம், காலம் கனிந்து வரும் என எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருப்பதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றிய பார்வைகளை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலகல சீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாவேக்கா கூட்டணிக்கு வரும் என நம்புகிறார் இபிஎஸ், எப்படி பாக்குறீங்க? காலம் கனியும் அப்படின்னு சொல்றாரு. ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும்ங்கிறாரு. இந்த ஒத்த கருத்துன்னு அவர் சொல்றது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறதுல ஒத்த கருத்துடைய கட்சிகள் அப்படின்னு. திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்கு. நேற்றைக்கு கூட சேலம் போஸ் மைதானத்துல பேசுற ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, குர்ஆன் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், பிஜேபியுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர்கள் எப்போதுமே தாவேக்காவும் சரி பிஜேபியும் டிஎம்கேயும் தாக்கி பேசி இருக்கிறதை ஒழிய ஏடிஎம்கேயை தாக்கி மிக கடுமையாக அவர்கள் பேசியதே கிடையாது. அது கூட நேற்றுக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். நாங்க ஏன் ஏடிஎம்கேயை தாக்கி பேசுறது இல்லை அப்படின்னு. ஏன்னா திமுகவை மிக கடுமையாக எம்ஜிஆர் எதிர்த்தார். அதே வழியில நாங்க திமுகவை எதிர்க்கிறோம். என் வாழ்நாளில் எப்போதும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா. அதே பாடியில நாங்க பிஜேபியும் எதிர்க்கிறோம். எனவே ஏடிஎம்கே நாங்க ரொம்ப தாக்கி பேசுறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் அல்ல, ஹரி ஒண்ணு கேட்டிருக்காரு. என்னன்னா பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளுடன் கூட்டணி கிடையாதுன்னு தாவேக்கா சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அந்த விதமா தாவேக்கா சொன்னது மாதிரி எனக்கு தெரியல. பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னதா எனக்கு தெரியல. இல்ல அத திரு ராஜ்மோகன் தெளிவுபடுத்தினாரு. பிஜேபியோட தொடர்புல இருக்கக்கூடிய யாரோடும் நாங்க சேர மாட்டோம்னு தெளிவுபடுத்தினார். இல்ல அது அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ ஆதவ அர்ஜுன் அதே போல இப்போ இங்க ஏடிஎம்கேட சுப்ரீமோ யாரு? எடப்பாடி. எடப்பாடியார் காலம் கடிந்தால் பார்ப்போம்னு சொல்றாரு. இப்போ வரைக்குமே திட்டவட்டமா தாவேக்காவை ரூல்ட் அவுட் பண்ணல. அதே போல தாவேக்காவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் எந்த ஒரு இடத்துலையும் ஏடிஎம்கே தாக்கி பேசல. இப்போ அதனால உடனே அலையன்ஸ் வந்துரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இதுல ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இவ்வளவு சொல்றேன். இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? நாங்க என்டிஏல தான் இருக்கோம், அதிமுக ஒன்னும் கூட்டணி இல்ல அப்படிங்கிறாருல. அதே போல நாங்க என்டிஏல கூட்டணியா இல்ல, ஆனா ஏடிஎம்கேவுடன் அலையன்ஸ் வச்சிருக்கோம்னு தாவேக்கா எதிர்காலத்தை சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல ஸ்கோப் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்தி கூட்டணியை எடுத்துக்கோங்க. எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணியில இருக்கு. இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒரே கூட்டணியில இருக்கு. கேரளால அவங்க எழுத்து போட்டிட்டு இருக்காங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அதே ரெண்டு கட்சி அதே டயத்துல மேற்கு வங்கத்துல ஒரே கூட்டணியில இருந்தும் அவங்க ஃபைட் பண்றாங்க. அங்க மம்தாவை எழுத்து. ஆனா மம்தாவும் இந்தி கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சகஜமா நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஏன் இப்படி ஒண்ணு அமைய முடியாது? இல்ல அமையலாம், வீழ்த்த வேண்டும். அதாவது இதுல பிரையாரிட்டி தான் சார். திமுகவை வீழ்த்தியே ஆகணுங்கிறதுல ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாரும் கொடுத்தால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படியோ அகாமடேட் ஆகலாம். ஆனா நாங்க எப்பவுமே பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்றத தொடர்ந்து சொல்றாங்க சார். நான் தான் அதான் சொல்றேனே, அதிமுகவோட அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்களா? பாஜக இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நாங்க பாஜகவோட கூட்டணியே கிடையாது, ஏடிஎம்கேட தான் கூட்டணி. இப்ப டிடிவி தினகரன் சொல்றாரு, அதுதான் உதாரணம் சொல்றேன். நாங்க என்டிஏல தான் இருக்கோம், ஏடிஎம்கேட கூட்டணி அப்படிங்கிறோம்ல. இப்ப டிடிவி தினகரன் சொல்றது எந்த கேள்வியும் கேட்காம மீடியாஸ் ஏத்துக்கிறீங்க, ஏன் இதை மட்டும் கேள்வி கேட்கணும்? ஓகே, சோ 2001ல இப்படித்தான் போகும்னு சொல்லல. ஆனால் ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்லி வரேன், எனக்கு சில இன்சைடர்ஸ் மூலமா சில தகவல் தெரியும். தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒன்று நடக்கும். மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் இதை முதல் தடவையா தந்தி டிவிக்கு ஒரு வெகுஜன ஜனவரி மாதம் இதை எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய டர்னிங் காத்திருக்கு, பெரிய டர்னிங் பாயிண்ட் இருக்கும். நான் சொல்ற இந்த லைன்ல ஏதேனும் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபியும் வெளியில போகாது. ஆனா அம்பிஷன் டிஎம்கே திரும்ப வந்துவிடக் கூடாது அப்படின்னு. அந்த ஒரு முன்னால 77ல இந்திரா காந்தி திரும்ப வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கருத்து வேறுபாடு கொண்ட எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு புதிய கட்சி உருவாச்சு இல்லையா, ஜனதா கட்சின்னு. அந்த ஜனதா கட்சிக்குள்ள சோசியலிஸ்ட் சந்திரசேகரும் இருந்தாரு, ஹிந்துத்துவா பேசக்கூடிய வாஜ்பாயும் இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்களே. ஓகே, சோ அரசியல்ல எப்படி வேணாலும் சார் உங்களுக்கு ரொம்ப இன்டெலக்சுவலா இன்டர்பிரட் பண்ண தெரிஞ்சுட்டா போதும் சார், நீங்க எதையும் சாதிச்சிடலாம், எதையும் கொண்டு வரலாம். இப்ப இந்தி கூட்டணி நல்ல உதாரணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுத்து போட்டிட்டு இருப்பாங்க, ஆனா நாங்க ஒரே கூட்டணின்னு சொல்லிப்பாங்க. அதே போலதான் பொறுத்து பார்ப்போம். திரு கோலகல சீனிவாஸ், ஜனவரி மாதத்துக்கு மேல ஒரு பெரிய நகர்வு ஒன்று நடக்க போகுதுன்ற விஷயங்களையும் கணிச்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், தாவேகா
கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்க்கிறது அதிமுக. நம்முடைய பேட்டியில் அது தெரிகிறது. காலம் கனிந்து நல்லது நடக்கும் அப்படின்றாரு. ஆனால் பாஜக அங்கே இருப்பது தான் தாவேக்காவுக்கு பிரச்சனையா, அதையும் கடந்து வருவாங்க அப்படின்ற பார்வையும் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த திரு எடப்பாடி அவர்களோட அந்த பேட்டியை நானும் பார்த்தேன், தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்தது. அவர் வந்து அவரோட ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பனா ஆக்குறாரு. நாளுக்கு நாள் வந்து, அதாவது திமுக எதிர்ப்பு தான் உங்களோட இலக்கு என்றால் ஒன்று சேரணும் அப்படின்ற அந்த ஒத்த கருத்தை வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம்னா, அரசியல் கொள்கை வேறு, அரசியல் இலக்கு வேறுன்னு அங்க பிரிக்கிறாரு. அரசியல் கொள்கை என்பது பிஜேபியோட நாங்க சேர்ந்துக்கிட்டோம், நீங்க சேருவீங்களா சேர மாட்டீங்களான்னு அது அந்தந்த கட்சி முடிவு, அந்த கட்சி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு உண்டான மரியாதையை கொடுக்கிறார். நெறியாளர் வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாரு, அதே கேள்வியை மறுபடியும் கேட்கிறார். 2026 சம்பந்தமா நான் இப்ப எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகளை வந்து அதற்கு உண்டான மரியாதையை கொடுத்து அந்த அந்த கேப்பை வந்து ஓபன் பண்றார், அந்த அழைப்பை வந்து விரிவுபடுத்துகிறார். அது ஒண்ணு. சோ அப்ப அரசியல் கொள்கைன்னு வரும்போது இவர்களுக்குள் பிரச்சனை இருக்கு. நாம் தமிழருக்கு பிரச்சனை இருக்கு, விஜய் கட்சிக்கு பிரச்சனை இருக்கு, அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கு. கொள்கைகள் வேற வேற. பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபிக்கு கூட கொள்கை அப்படின்னு வரும்போது வேற வேற கொள்கைகள் இருக்கு. ஆனா இலக்கு என்பது திமுக எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்புன்ற அந்த பஸ்ல நாங்க இருக்கிறோம், எங்க கூட யாருன்னா வந்தா நாங்க ஏத்திக்கிறோம், இல்ல உங்களுக்கு எதனா டேர்ம்ஸ் இருந்தாலும் சேர்ந்து போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த அலையன்ஸ் வந்து ஓபன் பண்ணி விடுறாரு. இந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த அலையன்ஸ் ஓபன் பண்ணி பேச்சு, இது வந்து நாம் தமிழர் கட்சியையும் தாவேக்காவும் வந்து ஒரு நீரோட்டத்துல வைக்கும். அது அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நல்லது. நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னா, சீமானை வந்து கூப்பிடுறாங்க அதிமுகல, விஜய் அவர்களை வந்து அதிமுகல கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அப்ப அரசியல் கட்சிகளுக்கு வந்து, புது கட்சிகளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அதிமுகவால கிரியேட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பார்வை. இரண்டாவது ப்ராபபிலிட்டி பாத்துக்கங்க. ஒருவேளை சீமான் சொல்லிட்டாரு, இல்லங்க நான் வந்து மாறவே மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் தனியா தான் போக போறேன் அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து மூன்றாவது அணி, மூன்றாவது பெரிய கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். 8% வாக்கு வைத்திருக்காங்க. நான்காவது அணியா சுலபமா அந்த 8%, 10% விஜய் அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்பது வியூக சம்பந்தமானவங்க சொல்றாங்க, அரசியல் திறனாய்வாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப 4 முறை போட்டி வரும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல, அதாவது கூட்டணியே அமையலனா. அப்படி ஒருவேளை சூழல் வரும்போது அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக இந்த 4 சேரும். அப்போ முதல்ல வந்து திமுக இதுக்கு மேல கட்சி சேர்றதுக்கு அங்க இடம் இல்ல, அந்த பஸ் ஆல்ரெடி ஃபுல்லு. ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன், பெரிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதிமுக தான். இந்த மூன்றாவது கட்சி, நான்காவது கட்சின்றது மன்னிக்கணும், தமிழக அரசியல்ல என்னைக்குமே பெரிசா வாக்கு வாங்கி ஒரு பெரிய பிரபலமான இடத்துக்கு போனது கிடையாது. ஊர் கிராமங்கள் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுப்பாங்க, பேசுவாங்க, சமூக வலைத்தளம் பார்ப்பாங்க, இளைஞரோட பட்டாளம் வந்து சீமான் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் அதிகமா வருது. ஆனா கிராமப்புறங்கள்ல பார்க்கும்போது உதயசூரியன், இரட்டலை என்பது, அந்த சின்னம் என்பது பிம்பமா இருக்கு. இப்ப திருவாரூர்ல எல்லாம் போயிட்டு எங்க நாம் தமிழர் கட்சியில வந்து பெருசா வாக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 10,000 15,000 ஓட்டு வாங்கலாம், வெற்றி தோல்வி தீர்மானிப்பீங்களா? உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்களா? கட்சி நடத்தணும் தேர்தலை தாண்டி. அப்படி பார்க்கும்போது இல்ல அப்படின்னா மேபி குறைந்தபட்சம் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட ஒண்ணு சேரலாம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸுக்கு ஒரு கட்சி தொடங்கிய உடனே கூட்டணி போயிட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு பலம் என்ன அப்படின்னு தெரியாம போயிடும். அதை தாண்டி நாம் தமிழர் வந்து தனித்துவமே நாங்க தனித்து போட்டிடுறதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காம்ப்ரமைஸ்க்கு இந்த தேர்தல் வருவாங்களா நாம் தமிழரும் தாவேக்காவும்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்க காம்ப்ரமைஸ்ன்றது ஒண்ணு இருக்குங்க. வெளியில உட்காந்துக்கிட்டு பொழுதுக்கும் இது சரியில்லை அது சரியில்லை நீங்க சொல்லிட்டு இருக்க போறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சட்டமன்றத்துல தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் உள்ள போய் சட்டமன்றத்துல பேசியிருந்தா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? கட்சி தலைவரே ஜெயிக்க முடியாத நிலைமையில தான் அந்த கட்சி இருக்கு. ஆனா வளர்ந்து வர கட்சி தமிழகத்துல இன்னைக்கு தேதியில இன்னும் விஜய் வந்து அன்டெஸ்டட். வளர்ற ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி ஒண்டிதான். இளைஞர்களை, அதாவது ஒரு காலத்துல திமுக எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்து அந்த தமிழ் உணர்வு, தமிழ் தேசியம் அந்த உணர்வுகளோட கொண்டு போறாங்க. ஆனா இந்த வேகம் பத்துமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பத்தாது. நீங்க 13 வருஷம் 15 வருஷமாவே வந்து ஒரு கவுன்சிலர் வேணாவா? உங்களுக்கு சேர்மன் வேணாவா? இல்ல உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணாவா? இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் வேணாவா? நீங்க சொல்ற மாற்றம் எப்படி வரும்? வெறும் பேசுறதுனால வராது. அரசியல்ல உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல மக்களவை உறுப்பினர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்தாதான் அது மாறும். இப்ப உதாரணத்துக்கு காளியம்மாள் இருக்கிறாங்க, நாகப்பட்டினம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு சேர்மன் ஆயிருந்தா நாகப்பட்டினத்திலயோ இல்ல மயிலாடுதுறையிலோ ஒரு மாவட்டமே மாறி இருக்கும் இல்லையா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேர்மன் முனிசிபாலிட்டி இடங்கள் வந்து புதுசா மாறி இருக்கும் இல்லையா? அதுதானே மாற்றம்.
அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். நீங்க சரி கூட்டணி வச்சுக்கிறீங்க, கூட்டணி ஓட்டு எண்ணி முடிந்தவுடன் கூட்டணி வேற அரசியல் வேற. தப்பு பண்ணா எதிர்த்து கேட்கிறேன். நானே கேட்கிறேன்னா, ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி போறாரு, 20 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் துணை முதல்வர்லாம் ஆக வரலங்க, நான் எதிர்கட்சி தலைவரா இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்ல யார் அன்னைக்கு முதல்வரா இருக்காங்களோ கேள்வி கேட்டா மக்கள் அந்த அரசியல விரும்புவாங்க. நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும், மக்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க மக்களை பொறுத்தவரை ஓடுறவங்களை தாங்க போடுவாங்க. இது வந்து நான் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அரசியல சொல்றேன். எவ்வளவோ தலைவர்கள் வந்தாங்க, நல்ல நல்ல தலைவர்கள் வந்தாங்க. ஆனா அவங்களால வந்து அரசியல்ல வந்து கோல் வச்ச முடியல. காரணம் என்ன? இந்த கூட்டணி என்பது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஒண்ணு அதுக்குன்ட்டு திமுக கூட அதிமுக கூட தான் போகணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க உங்க தலைமையிலாச்சும் ஒரு கூட்டணியை உருவாக்கணும். ஒருவேளை விஜய் வந்து இப்படி விஜய் தனியா நான் வந்தா முதல்வராக தான் வருவேன், அதெல்லாம் வந்துக்குங்க. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேட்பாளர் வேணும். மனசாட்சியோட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கட்சியில இருக்கவங்களே சொல்லுவாங்க 234 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர் கிடையாதுன்றது ஒத்துக்குவாங்க. நன்றி திரு கோட்டீஸ்வரன். எந்த இடத்துல காம்ப்ரமைஸ்க்கு வரப்போகிறாங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. நாம் தமிழரோ தாவேக்காவோ எந்த இடத்துல இந்த கூட்டணிக்குள்ளே வருவாங்க இல்லை வரதுக்கான வாய்ப்புகள் என்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கார். திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜகவோடு கூட்டணியில் இருக்கவங்களோடு கூட்டணிக்கு போகமாட்டோம் அப்படின்னு தாவேக்கா கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறார். நேற்று ஆதவ அர்ஜுனா சத்தியம் பண்ணி சொல்கிறாரு பாஜகவோட போகமாட்டோன்னு. அதிமுக பொதுச் செயலாளர் இன்னமும் நம்புறாரு தாவேக்கா எங்களோட கூட்டணிக்கு வரும்னு. எப்படி? அதாவது இந்தியா என்கிற அந்த கூட்டணி உருவான போது அந்த கட்சியில இணைந்த எல்லோருமே ஒருமித்த கருத்துடையவர் அல்ல, ஒருவருக்கொருவர் நேர் எதிர்கொள்கையுடையவர்கள். நேர் எதிராக அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சி, இந்த கட்சியிலும் அந்த கட்சி என்று பிறந்த கட்சிகள் தான் அது எல்லாமே. ஆனாலும் கூட அவர்கள் ஒரே ஒரு நோக்கத்திலே ஒரு இலக்கில் ஒன்றாக நின்றார்கள். அது வந்து மோடி எதிர்ப்புங்கிற ஒன்றை இந்தியாவை காப்போங்கிற கோஷம் போட்டாங்க. இப்போ அதுதான் நேரடியாக தமிழகத்திலும் பிரதிபலிக்கிறது. தமிழகத்தை காப்போம் என்கிற ஒற்றை நோக்கம்தான் அதிமுகவுக்கு இன்றைய சூழல் இருக்கிறது. திரு ஸ்டாலினிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிமுக விரும்புகிறது. இப்ப நீங்க திமுக அணியில் இருக்கிற கட்சிகளை தவிர்த்து மீது எல்லா கட்சிகளுமே திமுகவை தான் இருக்கிறதுங்க. திமுகவிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து திமுக அகற்ற வேண்டும் என்று விரும்புது. அப்ப அந்த சூழலில அவர்கள் எல்லோரும் தனித்தனியாக நின்று மீண்டும் திமுகவுக்கு ஒரு பலத்தை உருவாக்கி கூட கூடாது என்கிற அக்கறை அதிமுகவுக்கு மேலாக இருக்கிறது. இதுல வந்து இவர் அங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, அதெல்லாம் பேச்சுக்கே இடமில்லை. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிங்கிற ஒன்று நிச்சயமே இருக்க முடியாது. இப்ப கூட ஆம் ஆத்மி விலகி போயிடுது. பல முரண்பாவுடைய கட்சி கேரளாவில கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆகாது, தமிழ்நாட்டில் ஒத்து போகுது, மேற்கு வங்காளம் ஒத்து வராது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடு கொண்ட அந்த கட்சிகளாக இணைகிற போது தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில ஏன் இணையக்கூடாது? இப்ப நீங்க யார் இணைந்தாலும் அதிமுகவோடு சேர்ந்து இணைய போறாங்க, வேற கட்சியோடு இல்ல. அதிமுகவோடு இணைந்து பேசிதான் தொகுதி பங்கு பெற போறாங்க. அப்போ கூட்டணிக்கு தலையாகக்கூடிய அதிமுக எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் என்று சொன்னா, முற்றிலுமாக 234 தொகுதியிலும் அந்த கட்சி தோற்கடிக்க வேண்டும் என்கிற பெரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திற்கு என்ன காரணம்? ஒரு 13 கட்சியை தன்னோடு வைத்துக் கொண்டு திமுக கடந்த 10 ஆண்டுகளாக வலிமையாக இருக்கிறோம், தொடர்ந்து வெற்றி வாகை சுடுவோம் என்கிற இருமா போட்டிருக்கிறது. எனவே அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து அவர்களை தோற்கடிக்கிற ஒரு வல்லமை மிக்க ஒரு அணியாக அதிமுக தலைமையில் நிச்சயமாக அமைக்கப்படும். அமைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கோவையில் தொடங்கி இன்றைக்கு கும்பகோணம் வரை ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் ஆர்ப்பரித்து வர்றாங்க. மக்கள் திமுக ஆட்சியில பல்வேறு கஷ்டம் சொல்றாங்க. இப்போ இவ்வளவு மக்கள் வர்றாங்க, இவ்வளவு கஷ்டங்கள் சொல்றான்னு சொன்னா, இந்த திமுக இந்த 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டோம் என்று எப்படி சொல்ல முடியுங்க? அப்போ மக்களுடைய குறைகள் அப்படியே இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் எல்லாம் திமுக ஆட்சியால் தடைபட்டு தொடர்ந்து பாதிக்கப்படுகிறோம் கூக்குரல் எழுகிறது. பெண்கள் கதறாங்க, மாணவர் சொல்றாங்க, நெசவாளர் பேசுறாங்க, விவசாயிகள் சொல்றாங்க. அப்போ எல்லோரையும் ஒன்றிணைக்கூடிய சக்தி மிக்க ஒரு தலைவராக எடப்பாடியார் விளங்குகிற போது அவர்களுடைய எண்ணம் எல்லோரையும் ஒன்றிணைப்பதுதான். எனவே அந்த நோக்கத்தில் எல்லோரும் வருவாங்க நம்பிக்கை அதிமுக உண்டுங்க. இல்ல வருவாங்களா, வர வைப்பாங்களா?
இல்ல அதாவதுங்க வர வெப்பான்னு சொல்லி யாரையும் மிரட்டி ஜனநாயகம் செய்ய முடியாது. அதாவது சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப நீங்க யாரோட கட்சியின் பேர் குறிப்பிட வேண்டும். அந்த ஒவ்வொரு கட்சியுமே தனித்தனியாக நின்று என்ன செய்ய வர முடியுங்க? குறிப்பிட்ட சில வாக்குகள் வாங்கலாம். ஒருவேளை அந்த வாக்குகளால் நடந்து விட்டால், ஒருவேளை வாய்ப்பே இல்லைங்க, ஒருவேளை நடந்து விட்டால் திமுக மீண்டும் சாதகமாகிவிட்டால் அவர்களை எதிர்த்து களமாடிய அந்த கட்சிகள் மீண்டும் களத்தில் நிற்க முடியுமா? அதிமுக நிற்குங்க. அதாவது 11 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் உள்ளாட்சி கூட்டுறவு போன்ற பல முக்கிய பொறுப்பு வைத்து அவர்களால் அதிமுகவை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும். ஆனால் அவர்களை எதிர்த்து களமாடுகிற சின்ன கட்சிகள், புதிதாக வந்த கட்சிகள் நிச்சயமாக களத்தில் நிற்க முடியாது. எனவே திமுக மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதுதான் மிக சரியாக இருக்கும். எனவே நீங்க சொல்வது கட்டாயப்படுத்தி அல்ல, நிச்சயமாக அவர்கள் இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது. மிக சரியாக பரிசீலனை செய்து உரிய முடிவு எடுத்து திமுகவை தோற்கடிப்போம், அதுதான் இலக்கு என்று முடிவெடுத்து வருவார்கள் நம்பிக்கை அதிமுக மெட்ட உண்டு. ஓகே, திமுகவை தோற்கடிப்போன்ற ஒரு புள்ளியில் மற்ற கட்சியெல்லாம் அதிமுகவோட இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பார்வை எடுக்கிறீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். காலம் கனிந்து நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக இபிஎஸ் தந்தி தொலைக்காட்சி பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். பாஜக இருக்கக்கூடிய சூழலில் தாவேக வருமா? உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக தாவேக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்று எனக்கு தோன்றவில்லை. 2 காரணங்கள். ஒன்று, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ என்பதை திரு விஜய் தெளிவுபடுத்தி இருக்கிறார், மிக உறுதியாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் உள்ள நிலையில் தாவேக அந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பில்லை என்பது ஒரு காரணம். 2வது காரணம், தாவேக அவர்களுடைய கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் எடுத்த முக்கியமான முடிவின்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி என்பது அந்த தீர்மானம் கூறுகிறது. 2வது, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலும் தாவேக உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ஆக திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று திரு விஜய் வருவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அல்லது அப்படியே வருவதானாலும் பாஜக ஒருவேளை இல்லாவிட்டால் என்று கற்பனையாக எடுத்துக்கொண்டாலும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்று எதிர்பார்க்கக்கூடும். அதற்கு அதிமுக உடன்படுமா? ஆகவே தாவேக அதிமுகவுடன் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். இல்ல, அதுல திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. ஒத்த கருத்துடைய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு தேர்தலை ஒட்டி நடக்கும் அப்படின்னு பார்வையை எடுக்கிறாங்களே. இல்லை, நான் ஒத்த கருத்து இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் தாவேகவிடம் அதிகமாக இருக்கிறது. புருவன் ரெக்கார்டு என்ன? நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் என்பது வெறும் 22% தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பயணிப்பது என்று அதிமுக முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவிலிருந்து பின்வாங்குமானால் அதிமுகவினுடைய நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகும். இது தவிர தாவேக முதல் கேள்வி, அதிமுக பாஜக உறவு உதறினாலும் தாவேக அதிமுகவுடன் கைகோர்க்குமானால் விஜயை நோக்கி எழுகிற முதல் கேள்வி என்னவாக இருக்கும் என்றால், திமுக மட்டும்தான் ஊழல் கட்சியா, அதிமுக ஊழல் கட்சி இல்லையா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்க வேண்டிவரும். ஆகவே தாவேகாவுக்கு பல சங்கடங்கள் ஏற்படும். 2வது, தாவேக நிர்வாகிகள் பலரோடு நான் பேசிய வகையில் அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். எங்களுக்கு 20-25% வாக்கு வங்கி இருக்கிறது, அதற்கு தகுந்த அளவு இடங்கள் கேட்போம் என்று கூறுகிறார்கள். ஆகவே அதிமுக தாவேக கைகொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் பார்க்கிறேன். அதுல ஒருவேளை பாஜக இல்லாம தாவேகாவோட கூட்டணி அப்படின்ற பேச்சும் சமீபத்தில் அடிபட்டு வருகிறது, அதற்கான வாய்ப்பு இருக்கதா பாக்குறீங்க? அதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நான் பார்க்கிறேன். இல்ல, இப்ப சமீபத்தில் நடந்து வர்றது நாங்க ஏமாளி அல்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சியாலேயே 2 கட்சிகளுக்கு இடையில வார்த்தை மோதல்களை நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு கம்ஃபர்ட்டா இல்ல 2 பேரும் அப்படின்னு தானே அதனுடைய பொருள். நிச்சயமாக கூட்டணி ஆட்சி என்கிற கோஷங்கள் என்பது கூட்டணிக்குள் தேவையற்ற சர்ச்சைகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போது அது தேவையில்லை என்று தவிர்ப்பதுதான் நல்லது என்று நான் பார்க்கிறேன். நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தாவேகா 2 முக்கிய பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறது. ஒன்று, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னொன்று, பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டோன்னு. இதெல்லாம் கடந்து அவங்க கூட்டணிக்கு வருவாங்களான்றதுக்கு பெரிய கேள்வி அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணிங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், திமுகவை அகற்றணும் அப்படின்ற அந்த ஒற்றை புள்ளி தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு தாவேகாவும் சொல்லுது. அந்த அடிப்படையில் அவங்கெல்லாம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதிமுக பார்க்குது. உங்களுடைய பார்வை? இல்ல, அப்படி அரசியல் அப்படி இணையவே முடியாது. நீங்க திமுகவை அகற்றுவது என்ற ஒற்றை புள்ளியில் தான் இணைய வேண்டும் அப்படிங்கிற கருத்துல எல்லாரும் ஒரு அணியில் இணைஞ்சிருவாங்கிறது
பெரிய அரசியல் நகைச்சுவையாகத்தான் இருக்கும். நம்ம கடந்த காலங்களில் நிறைய அதை பார்த்துருக்கிறோம். இப்ப பாஜகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில அதிமுக இல்ல. எனவே பாஜக வேண்டாங்கிறதா அதிமுகவுடைய நிலைப்பாடு, பாஜக வேண்டாங்கிறதா திமுகவுடைய நிலைப்பாடு. அக்கா திமுக அதிமுக ஒரு நிலை இணைஞ்சிருவாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுற பேச்சு அப்படிங்கிறது. சோ இது முற்றிலும் நகைப்புக்குரிய பேச்சு. அவர் இன்னைக்கு என்ன நிலைமை இடத்துல அதிமுக தாவேக்காவும் அவங்கள பரஸ்பரம் விமர்சிச்சுக்கிறதே இல்லையே, அதுல ஒரு நட்பு பாராட்டுறதா தெரியலையா? இல்ல அது இருவருக்கும் அந்த தேவை இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல விஜய் அவர்களுக்கு நாம் தனித்து நிற்பதை விட அதிமுகவோடு சேர்ந்து நின்றால் கணிசமான இடங்களை வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. தாவேகா நம்மோடு கூட்டணிக்கு வந்தால் நாம ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவிற்கு இருக்குது. அந்த ரெண்டுமே உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா விஜய் அதிமுக அணிக்கு செல்வதில் பாஜக ஒரு பெருத்த தடையாக இருக்கிறது. நீங்க பாஜகவை அனுப்புனீங்கன்னா அதிமுக விஜயும் ஒருவேளை கூட்டணி வைக்கலாம். அப்ப கூட இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுட்டி காட்டின மாதிரி திரு கார்கே யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை வரும். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். விஜய்க்கு மிகப்பெரிய அளவிலான, எனக்கு தெரிஞ்ச அளவுல என்னுடைய சோர்சஸ் எனக்கு சொன்ன செய்தியின் அடிப்படையில விஜய் தொடக்க கட்டத்திலேயே அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை பாஜக அதிமுக கூட்டணி அமைவதற்கு முன்பாக நடைபெற்றது. அவர் எடுத்த எடுப்பிலேயே விஜய் பேசியது 117 தொகுதிகள் தாவேகா, 117 தொகுதிகள் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக அப்படிங்கறதான் அவர் பேச்சுவார்த்தையை தொடங்கினாரு. அங்கேயே எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆகி தான் அதை கட் பண்ணிட்டாரு அப்படிங்கறதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். எனவே இந்த சிக்கல் இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற சிக்கல் இருக்கிற வரைக்கும் தாவேகா அதிமுக கூட்டணி சாத்தியம் இல்லை. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி சாத்தியம் இல்லை. சரி, பாஜகவை கலட்டி விட்டு அவர் தாவேகாவோட கூட்டணி வைப்பாருன்னா அதற்கும் இன்றைக்கு ஊடக பேட்டியில் மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதில் தந்திருக்கிறார். அவர் சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருபோதும் அதற்கு வாய்ப்பு இல்லை, நாங்க மிக உறுதியாக இருக்கிறோம்னு அவரே அதையும் சொல்லிட்டாரு. சோ அப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சோ இது எதற்குமே வாய்ப்பு இல்லை. இது கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், எல்லா கட்சிகளையும் கூட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் அவரோடு சேருவதற்கு தயாராக இருப்பவர்களை புறந்தளிக்கிறார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் சேர தயாரா இருக்கிறாரு, அவரை வேணாங்கிறாரு. திருமதி வி.கே. சசிகலா அம்மையார வேணாங்கிறாரு. டிடிவி தினகரன் குறித்து பதில் சொல்ல மறுக்கிறார். பாமக இணக்கமாக இருந்த பாமகவை அவர் கடுமையா விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கம் திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் தாவேகாவையும் நாம் தமிழரையும் அவர் கூட்டணி கூப்பிட்டு இருக்கிறாரு. இது அதிமுக தொண்டர்களை முற்றிலும் ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. வலிமையான கூட்டணியை அமைப்பதற்கு வாய்ப்புள்ள எல்லா இடங்களையும் அவர் தவற விடுகிறார். வாய்ப்பே இல்லாத கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து தன்னுடைய தொண்டர்களை இந்தியா கூட்டணி எப்படி உருவாச்சு? முரண்பட்ட கட்சிகளா உள்ள வரலையா? ஒரே நோக்கத்துல ஏன் எமர்ஜென்சிக்கு பின்னாடி காங்கிரஸ் எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஓரணியில திரளலையா அப்படின்ற பழைய வரலாறுகளையும் சுட்டி காட்டுறாங்க. இல்ல, ரெண்டு செய்தி அதை பேசலாம் வந்திருக்காரு. எமர்ஜென்சிக்கு எல்லா காலகட்டத்திலும் பிரதானமாக யாரோ ஒருவரை எதிர்க்க வேண்டிய தேவைகள் அரசியல் கட்சிகளுக்கு வருகின்றன. நீங்க இந்தியா கூட்டணி உருவானது அப்படிங்கிறது மோடி அரசுக்கு எதிராக. நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் 99 விழுக்காடு கருத்துக்களில் ஒருமித்த நிலைப்பாடு, ஒரே நிலைப்பாடு. நீங்க சிஏஏவா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், மாநில சுயாட்சியா இருக்கட்டும், எந்த விவகாரமா இருங்க, இருமொழி கொள்கையா இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் திமுக அணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு. சில விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சியும் சில விவகாரங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முரண்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் அவருடைய நிலைப்பாடு திமுகவுடைய நிலைப்பாடு என்ற இடத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி அப்படி இல்லவே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது முற்றிலும் முரண்பாடுகளின் மூட்டையாக தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கின்ற பொழுது நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்பது போல அவருடைய வாதம் இருக்கிறது. இது சாத்தியமற்ற ஒரு கூட்டணியை அவர் கட்டமைக்க விரும்புகிறார், நினைக்கிறார், ஆசைப்படுகிறார். அது ஒருபோது நடக்க போறதில்லை. சீமானை பொறுத்தளவுல தெளிவா சொல்றாரு, நான் தனித்துத்தான் போட்டியிடுவேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தாவேகா, பாஜக, நாம் தமிழர் இப்படி ஒரு கூட்டணி அமைதுன்னு வைங்க, நீங்க எத்தனை முதலமைச்சர்? பாஜக நாங்க தான் ஆட்சி அமைப்போங்கிறாங்க. அண்ணாமலை அட்லீஸ்ட் கூட்டணியாவது அமைச்சரவையில பங்கு வேணுங்கிறாங்க. நீங்க இந்த லாஜிக் யோசிச்சு பாருங்க. கூட்டணி அமைச்சரவையில் கூட பங்கு கொடுக்க மாட்டோம், நான் என்ன ஏமாளியா என்று கேட்கக்கூடிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் அமைச்சரவையிலேயே தன்னுடைய கட்சிக்கு இடம் கொடுக்க மறுக்கக்கூடிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி விட்டு கொடுப்பாரு? விஜய்க்கோ நாம் தமிழர் சீமானுக்கோ? அதனால இது ஒருபோதும் சாத்தியமில்லாத ஒன்று.
திமுக எதிர்ப்பு என்பது இப்ப நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு Okay. காத்திரமாக இருக்கிறது. அதிமுக எதிர்ப்பு கொஞ்சம் சாஃப்ட் டோன்ல இருந்தாலும் கூட அவங்க திராவிட இயக்கத்தை எதிர்ப்புங்கிறத அவங்களுடைய நினைப்பாரு. Okay. திராவிட கட்சி அவங்க எப்படி அதிமுக போய் சேருவாங்க? அப்படி சேர்க்கின்ற போது அவங்க பலவீனப்படுவாங்க. இது எல்லாமே சிக்கலாகத்தான் இருக்கிறது. Okay. எனவே அவர் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்திலும் நெருக்கடியிலும் இருக்கிறார். தன் தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்கு அவர் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறார். நன்றி திரு செந்தில்வேல். வலிமையான கூட்டணியை கட்டமைக்கணும், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான கருத்துக்களை கூறுகிறார். உங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகேயன், தாவேகா இறுதிக்கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு, குறிப்பாக ஜனவரி போன்ற காலகட்டங்களில். அது திமுக அரசுக்கு எதிராக ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேரணும் அப்படின்ற பார்வையை சில பத்திரிகையாளர்கள் எடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்தையே தான் இவரும் எதிரொலிக்கிறார். நயினார் நாகேந்திரன் 10 மாசம் கழிச்சு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொன்னாரு. இவர் ஆண்டோட இறுதியில் அப்படின்னு சொல்றாரு. பட் இரண்டு தலைவர்களுமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள். இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 முன்னணி தலைவர்கள், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் பாஜகவுடைய மாநில தலைவர் ரெண்டு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்கள் கூட்டணியில் போதாமை இருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் இணைந்து திமுகவுக்கு எதிராக வெற்றி காண முடியாது. எங்களுடைய கூட்டணி, இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணி நிச்சயமாக திமுகவை எதிர்க்க அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இல்லை, பலம் பொருந்தியதாக இல்லை. எங்களுக்கு மேலும் பெரிய அளவுக்கு கட்சிகள் வந்தால் மட்டும்தான் எங்களால் திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியும் என்கிற போதாமையை தான் தொடர்ந்து 2 பேருமே வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. திரு நயினார் நாகேந்திரன் ஆனாலும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி. ஆனால் என்னன்னா, இதுல அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. திரு விஜய் அவர்கள் திட்டவட்டமாக சொல்கிறார் பாஜக ஒரு கூட்டணி இல்லை என்று. பாஜக ஒரு கொள்கை எதிரி, அவர்களோடு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக கேட்டகாரிக்கலா சொல்லக்கூடிய ஒரு கட்சியை மீண்டும் மீண்டும் இன்னைக்கு தந்தி டிவிக்கு அளித்திருக்க பேட்டியிலும் சரி, இல்ல இன்று ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியிலும் சரி, மறைமுகமாக திருப்பி மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுப்பது என்பது இவர்களுடைய டெஸ்பரேஷன் மட்டும்தான். வெளியில மட்டும் இல்லாம உள்ள பேசிட்டு தானே இருப்பாங்க. உள்ள ஒரு பேசுறதுல ஒரு நம்பகத்தகுந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தானே வெளியில சொல்லுவாங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த ஆங்கில பத்திரிகையில. இவர் இது போல ஒரு தாவேகாவோட இதுவரை பேச்சுவார்த்தை நடந்ததா நடக்கவில்லை என்று சொல்கிறார். இது போன்ற பேச்சுக்கெல்லாம் வெளிப்படையா ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். வெளிப்படையா ஆமா நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு இடையில் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது, இணக்கம் ஏற்படவில்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழல் என்ன? அன்று எண்ணிக்கைகள் இல்லைன்னா யார் எந்த பகுதியை அலங்கரிப்பது, இல்ல 2.5 ஆண்டு டீலா 50-50யா, இல்ல துணை முதலமைச்சரா என்ற பேச்சுக்களுக்கே உடன்படாத பொழுது இன்னைக்கு விஜய் திட்டவட்டமாக சொல்கிறார் அவர் தலைமையில் தான், தாவேகா சொல்றது அவர் தலைமையில் தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்கிறாங்க. அப்போ ஆட்சியில் 32 ஆண்டுகள் இருந்த அதிமுக கூட்டணியை வழிநடத்தி செல்லக்கூடியதாக அல்ல, நாங்கள் தான் தலைமை, கூட்டணிக்கு தலைவர் நாங்க தானங்க, நாங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லக்கூடிய அதிமுக, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், விஜய் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லக்கூடிய தாவேகாவை எப்படி அவர்களுக்கு இணங்கி ஒரு ஜூனியர் பார்ட்னரா போக போறாங்களா, இல்ல விஜய் சமரசத்துக்கு வரப்போகிறாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே ஒருவேளை சமரசம் வந்தாலும் கூட சில அறிவுஜீவிகள் சொல்வது போல் இன்னைக்கு ஒரு பேட்டியில் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, 100% பாஜகவுடனான கூட்டணி தொடரும், இன்டாக்டா இருக்கும், நாங்க தொடர்ந்து சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இந்த 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் ஏமாளிகள் என்று சொல்ல அந்த வாக்கியத்திற்கு கூட ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்காரு. அது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எங்கள் கூட்டணி குறித்து, அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறார்கள், அதற்கு ஏமாறுவதற்கு நாங்கள் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ பாஜக தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் பங்கு இல்ல ஆட்சியில் பங்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மறுதளிச்சுட்டு தான் போறாரே ஒழிய, அதுல தீர்க்கமா ஆணித்தரமாக தைரியத்துடன் பாஜகவிற்கோ இல்ல தொடர்ந்து 3 பேட்டியில் உறுதி செய்த அமித்ஷா அவர்களுக்கோ ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்கு அதிமுக தயாராக இல்லை. அவர்கள் ஏதோ விதத்தில் எனக்கு தெரிந்து ஒரு சமரசம் எட்டப்பட்டு விட்டது என்பது போலதான் தெரிகிறது. இல்ல தொடர்ந்து அதை தவிர்த்து விட்டு போவதோ இல்லை அவர் இது போன்ற அதிமுகவிற்கு பாஜகவிற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக திமுக கூட்டணி மட்டும் அதன் கூட்டணிக்கு பதில் சொல்வதன் மூலமாக 1-2 விஷயங்கள், ஒருவேளை நம் கூட்டணி அதிமுக மெஜாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா பாஜகவை தவிர்த்து விடலாம் என்று ஒரு திட்டத்தில் இருப்பதாகலாம், இல்லை இல்லை ஏற்கனவே இவர் பாஜகவோடு அதுக்கான ஒப்புதல் அளித்து விட்டு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒப்புதல் அளித்து விட்டு, இது எல்லாமே அவுட்கம பொறுத்து தான், தேர்தல் அவுட்கம பொறுத்து தான். ஆனா இதற்கெல்லாம் இணங்கி போய் விட்டாரோ என்ற சந்தேகம் தான் மேலும் எழுகிறது. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு விஷயம், 100% பாஜகவோட ஒரு கூட்டணி தொடரும் என்று சொன்ன பிறகு அது விஜய் எப்படி கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும்? அதற்கு நீங்க பல உதாரணங்கள் சொன்னாலும் கூட அன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. ஒரு கட்சி தொடங்கப்பட்டு விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு தேர்தல் களத்தை சந்திக்கும் பொழுது தன்னுடைய கொள்கை எதிரி, தமிழ்நாட்டிற்கு பெரிய
எதிரி என்று பாஜகவை பிரகடனம் செய்யக்கூடிய கட்சியை சிராக் பாஸ்வான், நிதிஷ்குமார் மற்றும் பிஜேபியுடைய ஒரு மாடல் போன்று சில அறிவுஜீவிகள்லாம் இது போன்ற ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இதை ஏற்றுக்கொண்டால் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும்? அப்படி ஒருவேளை ஏற்பட்டால் நீங்க அங்க நின்னது போல இல்ல, இங்க அதிமுக எவ்வளவு தொகுதியில் நிற்கும், விஜய் எவ்வளவு தொகுதியில் நிற்பார், பாஜக எவ்வளவு தொகுதியில் நிற்பார், வித்த கூட்டணி கட்சிகள் ஒருவேளை பாமக வருது என்றால் அந்த கட்சி எவ்வளவு நிற்கும்? அதுக்கு முதல்ல அத்தனை இடம் இருக்கிறதா? அப்ப தேர்தலில் நிற்பதற்கு முன்பே தன்னுடைய முதலமைச்சர் ஆசையை விட்டு கொடுத்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி களத்துக்கே போகணும். அது போன்ற ஒரு கூட்டணி டேக் ஆஃப் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாவேகா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, பாஜகவோடும் திமுகவோடும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை தீர்மானமா சொல்லிட்டாங்க. ஆனால் மேலும் மேலும் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது என்றனா ஏதோ ஒரு விதத்தில் நெருங்கும் தருவாயில் இப்போ பாமகவோ இல்ல தமிழக வெற்றி கழகமோ விஜய் அவர்கள் கட்சியோ ஏதோ ஒரு விதத்தில் பாஜக ஏதோ ஒரு தகரதம் செய்து அவர்கள் கூட்டணிக்கு அழைத்து வந்து விடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருக்காரு. ஏன்னா அவர் சொல்லக்கூடியதே பாஜகவுடைய கருத்தை தான் எதிரொலிக்கிறார். சோ அதெல்லாம் ஏற்கனவே அதிமுக என்ற கட்சி கூட்டணிக்கு நாங்கள் தான் என்று தலைவர் என்று சொன்னாலும் கூட கூட்டணியில் யார் யார் அங்கம் வகிக்க வேண்டும், கட்சிகளை இழுத்து வர வேண்டிய அந்த வேலை எல்லாத்தையுமே பாஜகவுக்கு பணிச்சதுன்னு சொன்னதை விட விட்டு கொடுத்துருச்சு தன்னுடைய இடத்தை. பேரளவிற்கு நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைவர் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட்டணியில் கட்சிகளை கொண்டு வரக்கூடிய பணியில யார் இருக்க வேண்டும், அது கூட்டணி ஆட்சியாக தொடருமா, கோலிஷன் கவர்மெண்ட் சொல்ல வருது பாஜக தாவேகாவை கொண்டு வருமோ அப்படின்ற கேள்வி எழுப்புறீங்க. அது பாஜக தான் அந்த முடிவு எல்லாத்தையும் எடுக்க முடியும் தான் இவங்க நினைக்கிறாங்க. அது பாமகவாக இருக்கட்டும் வேற எந்த கட்சியாக இருக்கட்டும் கூட்டணியில் யார் யார் இடம்பெற வேண்டும், எந்த கட்சிகள் வர முடியும் என்பதை ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை தவிர்த்து இல்ல முன்னாள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அந்த விஷயத்தை தவிர்த்து வேறு கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதோ இல்ல அவர்கள் எப்படி அவர்கள் அகாமடேட் செய்வது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பாஜக தான் முடிவெடுப்பதாக தான் தெரிகிறது. அதிமுக அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் கூட இல்லை. அந்த இடத்தை ஏற்கனவே பாஜகவிற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் அமித்ஷா அவர்களுக்கு பாஜக தேசிய தலைமைக்கு விட்டுக் கொடுத்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. பேரளவிற்கு தான் ஒரு பிகர் ஹெட்டாக பேரளவிற்கு தான் முதல்வர் வேட்பாளர் இல்ல அதிமுகவின் தான் பாஜக கூட்டணி இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என்று சொன்னாலும் கூட பாஜக திட்டவட்டமான ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இது என்டிஏ கூட்டணி நாங்கள் முடிவு செய்கிறோம் மூலமாக எல்லாவற்றையும் அழைத்து வரக்கூடிய பொறுப்பு பாஜக இருக்கு. பிஜேபி கூப்பிட்டு எப்படியாவது பிஜேபி விஜய் அவர்களை கூட ஏதோ ஒரு விஷயம் ஏதாவது ஒரு உருட்டலோ மிரட்டலோ இல்ல அவர்களை அன்பால கூட சரி ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்து விடும், தங்களை காப்பாற்றி விடும், அந்த ஒரு மீட்டெடுத்து விடும், தங்கள் அரசியல வாழ்க்கையை மீட்டெடுத்து விடும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக தான் அதிமுக கூட்டணியில் யார் இருக்கணும் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்ற பார்வைகளை எடுத்திருக்கீங்க. இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. தொடர்ந்து கும்பகோணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். எங்களுடைய எழுச்சி சுற்றுப்பயணத்தின் போது பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் அத்தனை தொலைக்காட்சி நிலவுகளும் அங்கே கலந்துருக்கிறீங்க. அந்த எழுச்சி பயணம் மக்களுடைய எழுச்சி மக்களுடைய ஆரவாரம் அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். அதுக்கு கும்பகோணத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த மக்களுடைய எழுச்சியை சாட்சி. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான சாட்சி அப்படின்னு இபிஎஸ் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 2026 அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அவர் தெரிவித்தார். அதையும் பார்த்தோம். இபிஎஸ் உடைய முழுமையான பேட்டியை இன்றிரவு 9 மணிக்கு தந்தி தொலைக்காட்சியில் பார்க்கலாம்.